வாங்க இன்றைக்கி மல்லி சமையலில் நம்ம சீரக சம்பா அரிசி வச்சு காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். காளான் எடுத்துருக்கேன், 2 பாக்கெட்டு எடுத்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பல்லாரி, 2 தக்காளி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு இலை பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கடல் பாசி, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அரிசி பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசியில் போட போகிறேன் இன்றைக்கி. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீரக சம்பா அரிசி மனம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரை வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருப்போம். காயட்டும். இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். ரெண்டு வெங்காயம் சேர்த்துடலாம். வெட்டி வச்ச வெங்காயமும் சேர்த்து வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்குவோம். தேவையான அளவு உப்பு, பாருங்கள் வெங்காயம் எப்படி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி சேர்க்குறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் புதினா சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லித்தலை. இது ரெண்டையும் நம்ம வதக்கிக்கலாம். தேவையான பொடிகள் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கறி மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், இதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதையும் வதக்கிக்கலாம். இப்போ காளானை சேர்த்துடலாம். காளானை சேர்த்து நம்ம சும்மா ஒரு பரட்டிக்கலாம். இப்போ நான் 1.5 உலக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம 3 பொடி தண்ணி ஊற்றணும். பாருங்கள், 2.25 பொடி ஊற்றிக்கிறேன். ஏன்னா காளானில் தண்ணி விடும், அது சரியாக இருக்கும். இப்போ கொதி வரட்டும், நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். பாருங்கள் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துட்டோம். இது வந்து ஒரு விசில் போதும். நம்ம அரிசி சீரக சம்பா வச்சுருக்கனால அது சீக்கிரமாக வெந்துடும். ஓப்பனில் செய்யலாம். நேரம் ஆகுது அப்படின்னா நீங்கள் குக்கரில் போட்டு ஒரே விசில் போதும். உப்பு காரம்லாம் நான் செக் பண்ணிட்டேன். இப்போது ஒரு விசில் போதும். ஒரு விசில் வரட்டும், நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க, விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். காளான் பிரியாணி ரெடி. பாருங்கள் காளான் பிரியாணி எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு சேர்த்த சைடிஷ் தயிர் பச்சடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சீரக சம்பாவில் செஞ்ச காளான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரிசி ரொம்ப மணமாகவும் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.